கனிம வளத்துறையில என்னெல்லாம் சொல்லணுமோ எனக்கு சுரண்டி முடிச்சாச்சு. பண்ணும் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட கொடுத்துன்னா துரைமுருகனுக்கு வச்ச ஷாக்குன்னு தான் சொல்லலாம். லால எந்த வேலையும் பண்ண முடியாது. ஒரு ஆனஸ்ட் போஸ்ட். தமிழக முதல்வர் காலம் கடந்து சில நடவடிக்கைகளை எடுக்கிறார். ஏரி, குளம், மலை எல்லாம் ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சு. கனிம வளத்துறையில என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சுரண்டி முடிச்சாச்சு. இன்னும் 26, 27 வரைக்கும் எடுத்து எல்லா வேலையும் பண்றதுக்கு உண்டான வேலைங்க பூரா முடிஞ்சு போச்சு. இனி அந்த ஒப்பந்தங்கள்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ போய் துரைமுருகன் கிட்ட இருக்கிற கனிம வளத்துறையை பிடிங்க ரகுபதி கிட்ட கொடுத்துட்டு, ரகுபதி கிட்ட இருக்கிற சட்டத்துறை அமைச்சரை கொண்டாந்து துரைமுருகன் கிட்ட கொடுத்துருக்காரு. துரைமுருகன் ஏற்கனவே சட்ட லா மினிஸ்டர் இருந்தவர் தான். ஆரம்பத்திலேயே 4 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து இருந்தாக்கா ஏரி, மலை, குளம், குட்டை எல்லாம் அரசாங்கம் கனிமா எல்லாம் கொஞ்சம் மொத்தமா சேவ் ஆகிருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன பார்க்கிங்க குவாரியெல்லாம் பண்றதுக்கு முடியல. எந்த ஆட்சி வந்தாலும் மதுபானமும் குவாரியும் ஆட்சியை சார்ந்தவங்களுக்கு தான் நடக்கும். இப்போ மதுபானம் ஒயின் ஷாப் கடை அரசாங்கம் நடத்தினால அதுல பார் யார் நடத்துறது? ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான் நடத்துறாங்க பாரு. அவங்களால தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்தந்த குவாரியில அந்தந்த மாவட்டத்தில் உள்ள குவாரிங்க கட்சிக்காரங்க மூலமா விடுவாங்க. அப்படியே பரவாயில்ல போகும். இப்போ எல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா ஹோல்சேல் முஸ்டர் எழுதி துரைமுருங்க இப்போ போய் பிடுங்கி கொடுத்துருக்கிறாங்க ரகுபதி கிட்ட. என்ன பண்ண போற ரகுபதியை? ஒன்றும் பண்ணுவோம். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட கொடுத்துன்னா கொடுத்துருப்பா. துரைமுருகனுக்கு வச்ச ஷாக்குன்னு தான் சொல்லலாம். இலாகா மாத்திருந்தனால அரசாங்கத்துக்கு எந்த பயனும் கிடையாது. அவருக்கு வச்ச ஷாக், சரியான ஷாக், அசிங்கம். அந்த துக்க வச்சிருக்கிற மாதிரி ஏன் அவர்கிட்ட பிடிங்க அவர்கிட்ட கொடுத்தாரு, ஏன் பிடிங்க அவர்கிட்ட கொடுத்தாருன்னு. லால எந்த வேலையும் பண்ண முடியாது. ஒரு ஆனஸ்ட் போஸ்ட், லா மினிஸ்டர், அவ்வளவுதான். அது என்னத்த சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. அதே பார்வையை நகராட்சித்துறை மேலேயும் நேரு மேலேயும் அவர் திரும்பி இருந்தா இருக்கிற ஒரு வருஷத்துல கட்சிக்காரன் போனா நல்லா இருந்திருப்பான். ஆமா, இருக்கிற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் பேக்கேஜ் டெண்டர். நேரு அறிவாலயத்தையும் மாற்றாரு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே போயிட்டு இருக்குது நேரு போர்ட்போலியோ. ஆனா அதுல ஊழல் அதிகாரிங்க தலைவிரிச்சு ஆடுறதுனால மக்களுக்கு அடிப்படை இங்க போய் சேர்றதும் இல்லை. எல்லா நகராட்சி ஆணையர்களும் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து வாங்கின அவன் சம்பாதிச்சுட்டு அவன் கொள்ளடிச்சுட்டு போட்டா இருக்கு. இடி, வருமான வரித்துறை எல்லாம் இப்போ நேருடைய போர்ட்போலியோவையும் சுத்திக்கிட்டு அப்படியே ஒரு வழியா அத்துறையில இருக்கிற அதிகாரிகளை சுத்திக்கிட்டு இருக்கு. சென்னை மாநகராட்சியில முன்னாடி இருந்த ராஜேந்திரன், தலைமைச் செயலாளர் ராஜேந்திரன், பூச்சப்ப, மினிஸ்டர் வீட்டில் இருக்கிற பூச்சப்ப, இவங்க வீட்டிலலாம் இன்கம் டேக்ஸ், வருமானத்துறையெல்லாம் சைலண்ட் புல்லட்டினா ரைட் அடிச்சு ஏதோ மொத்தமா எடுத்துருக்கிறதா பரவாயில்ல பேசிக்கிறாங்க. இன்னும் வெளியே வரல. அது எப்ப வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ வந்திருக்கிறாங்க தலைமை பொறியாளர் மாநகராட்சியில ராஜேஸ்வரியும் ராஜேஸ்வரியும் ஒருத்தர் தலைமைச் செயலராக தலைமை பொறியாளராக பொறுப்பு வச்சிருக்காங்க. ஆமா, எவ்வளவு பெரிய போர்ட்போலியோ சென்னை மாநகராட்சி. அதை ஒரு லேடி சீஃப் இன்ஜினியர் கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்லத்தான், நிர்வாக திறன்பட செஞ்சா நல்லத்தான். எங்கிருந்து செய்ய போறாங்க? இன்னர் ரிங் ரோடு
பிஆர்ஆர் ரோட்ல டெண்டர் வைக்கிறாங்க. பிஆர்ஆர் தான் டெண்டர் வைக்கிறது. இன்னர் ரிங் ரோட்லாம் எஸ்டிமேட்லாம் வாங்கி டெண்டர் வைக்கிறது தான் பிஆர்ஆர். பேக்கேஜில் அளவு புத்தகத்துல பதிவு பண்றது, பில் பாஸ் பண்றது எல்லாமே அந்தந்த மண்டல இன்ஜினியருங்க. அவனுங்கெல்லாம் என்னைக்கு மாட்ட போறானுங்களோ. ஆமா, என்னைக்கு லஞ்ச இலாக்கா அவங்களெல்லாம் ஆய்வு பண்ண போகுது. அந்த காலத்துல ரோடு போட்டானுங்களா போடலையான்னு கூட தெரியாம பில்லெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா கண்டமான கமிஷன் பாலியல் கொலைகள் ஈடுபட்டா அவங்க நடவடிக்கை எடுக்க ஒரு கமிட்டின்னு ஒரு மண்டல லெவலில் ஒரு கமிட்டியை போடுறாரு. கண் தொடங்கிறதுக்கு கோடி கோடியா கொல்ல போகுது, அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாரா? அந்த நகரவாசிகளை ஒரு கமிட்டியா பில் பட்டியலாக்க அப்படின்னு என்ஜிஓங்களை கேட்ப மீட்டிங் போட்டு நடத்துறாங்களா அந்த மண்டலத்துல? துறமுறை நீளாக பறிச்ச மாதிரி நேரு போர்ட்போலியோவுக்கு ஏதாவது ஒரு செக் வச்சா இருக்கிற 1.5 வருஷத்துக்குள்ள மீண்டும் கனவு காண்ற ஆட்சி அமையும்.